வெல்கம் வீவர்ஸ். அது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 2026 உத்தரப்பிரதேச மாநிலம் இந்தூரில் துவார நகரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெண் காலையில் தன்னுடைய அப்பா கிட்ட இன்னைக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு திருமணம் ஆகையால் நான் இன்று இரவு லேட்டாக தான் வருவேன், என்னை கொண்டு போயிட்டு அந்த உயர்நீதிமன்றம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாப்பில் என்னை விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பாவை அழைச்சிட்டு காலை சுமார் 8:30 மணி போல் அவங்களுடைய அப்பாவும் அந்த உயர்நீதிமன்றம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டு வந்துடுறாரு. இறக்கி விட்டு வீட்டுக்கு போன நபர் தன்னுடைய மகளுக்கு அடிக்கடி கால் பண்ணுறாரு. அவங்களுடைய மகளும் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. எங்கம்மா இருக்கிற, என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, உன்னுடைய நண்பர்கள் எல்லாம் நீ பார்த்தியா, இது மாதிரிலாம் அவர் அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அந்த பெண்ணும் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. இரவு 7 மணிக்கு போல் கால் பண்ணுறாரு. அப்பொழுதும் அந்த பெண் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. இரவு 8 மணிக்கு கால் பண்ணுறாரு. ரிங்கி போயிட்டே இருக்குது. ஆனால் பொண்ணு கால் எடுக்கலை. அதற்கு இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா, ஒரு 8-8:30 மணிக்கெல்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, நிறைய பேர் வந்திருப்பாங்க போல். நம்மளுடைய மகள் ஃப்ரீ ஆகிட்டா அப்படின்னா நமக்கு திரும்ப கால் பண்ணி பேசுவா அப்படின்ற எண்ணத்தில் அவர் இருந்திருக்கிறாரு. ஆனால் அவருக்கு தெரியாது, தன்னுடைய மகள் அவனுடைய காதலனோடு ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்கி அங்கே தவறான முறையில் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுடைய அப்பாவுக்கு அப்போது தெரியாது. அவங்களுடைய அப்பா என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய மகள் அவங்களுடைய நண்பருடைய கல்யாணத்துக்கு போயிருக்கிறாங்க. இதே மாதிரி எண்ணத்திலேயே அன்று சுமார் 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. தன்னுடைய மகள் வீடு திரும்பவே இல்லை. இவருக்கு ஒரு விதமான ஒரு அச்ச உணர்வு ஒன்று ஏற்படுது. என்ன அப்படின்னா, தன்னுடைய மகளை காலையில் 8 மணி போல் நாம் கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம். இரவு 11 மணி ஆகுது. இவ்வளோ நேரம் ஆகியும் வீடு திரும்பவே இல்லை. கால் பண்ணால் கால் போயிட்டே இருக்குது, ஆனால் எடுத்து பேசவே இல்லை. அப்படின்னா தன்னுடைய மகள் எங்கே போனா அப்படின்னு சொல்லி நமக்கு சரிவர தெரியவே இல்லையே, நம்மளை ஏமாத்திட்டு எங்கேயோ போயிருக்கிறா அப்படின்ற மாதிரி அவருக்கு பயங்கரமான மன உளைச்சல் ஏற்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் அவர் அன்று இரவு என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவருக்கு தெரிந்த உறவினர்கள் மற்றும் தன்னுடைய மகள் கூட படிக்கக்கூடிய அவங்களுடைய சொந்தக்கார வீட்டுக்கு இங்கெல்லாம் போயிட்டு எங்கெங்கேயும் அவங்களுடைய நண்பர்கள் வீடு இது மாதிரிலாம் போயிட்டு பார்க்குறாரு. எங்கே தேடியும் தன்னுடைய மகள் காணவே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னுடைய மகள் இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த நபர் பயங்கரமாக பதப்பதப்பாகிறாரு. பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு, அதாவது துவார நகரி சொல்கிறாங்க இல்லையா, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு தன்னுடைய மகள் இன்று காலை சுமார் 8:30 மணி போல் இந்த உயர்நீதிமன்றம் பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் நான் இறக்கி விட்டு வந்தேன், அவங்களுடைய நண்பன் கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இரவு 11:30 மணி ஆகியும் வீடு திரும்பவே இல்லை. நானும் எனக்கு தெரிந்த நபர்கள் மற்றும் இந்த ஊரை விட்டு இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் இது மாதிரி பல இடத்துல நான் தேடி பார்த்துட்டேன். என்னுடைய மகள் வீடு திரும்பவே இல்லை. மொபைல் மட்டும் ரிங்கு போயிட்டே இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது. தயவு செஞ்சு என்னன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட தன்னுடைய மகள் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஏற்றுட்டு இவங்களும் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துலலாம் தேடி பார்க்குறாங்க. எங்கே தேடியும் அந்த பெண்மணி கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் முழுசாக ஆகுது. 2வது நாள் பொழுது விடுது, அன்னைக்கும் கிடைக்கவே இல்லை. 3வது நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. என்ன அப்படின்னா, இந்த துவாரநாகரி அப்படின்ற இடத்துல தான் கெஸ்ட் ஹவுஸ், அதாவது நிறைய அடுக்குமாடி குடியிருப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ளாட்டு அப்படின்னு, அதாவது இது போட்டு, ஸோ அது மாதிரி இந்த கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த அடுக்குமாடி குடியிருப்புன்னு சொல்லும். அப்படி சொன்னால் நிறைய பேருக்கு புரியும். அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு விதமான துர்நாற்றம் வீசுது. இந்த பர்டிகுலர் அறையில் பியூஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அங்கே தான் தங்கிட்டு இருந்தார். கடந்த 3 நாளாக ஒரு ஆள் காணவே காணும், எங்கே போனார்னு சொல்லி தெரியல. அவர் தங்கியிருந்த அந்த அறையில் இருந்து தான் ஏதோ ஒரு விதமான துர்நாற்றம் வீசுது, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உடனடியாக கிளம்பி வாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. இந்த கால் பேசின போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே வெறும் 23 நிமிடத்தில் அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போயிட்டு அங்கே என்ன துர்நாற்றம் வீசுது அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு பதபதப்பான நிலையில் அந்த பூட்டி கிடக்கக்கூடிய கதவை உடைச்சி உள்ள நுழைஞ்சு பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம். என்ன அப்படின்னா,
ஒரு 2 நாளைக்கு, அதாவது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி காணாமல் போனதா ஒரு கேஸ் ஒன்று கொடுத்தாங்க இல்லையா, அதே பெண்மணியினுடைய முகம்தான் அங்கேயும் இருக்குது. அப்போ அந்த பெண்மணி இங்கே தான் இறந்துருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. போலீஸ் போயிட்டு பார்க்கறது வந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி, 11, 12, 13ஆம் தேதி ஈவினிங் போல தான் போயிட்டு பார்க்குறாங்க. 3 நாள் முழுவதுமாக ஆவண மாதிரி அந்த பெண்ணுடைய கழுத்து பகுதி மற்றும் முகப்பகுதியிலெல்லாம் பலத்த காயங்கள் இருக்குது. கழுத்து பகுதி அப்படியே ரத்த கட்டி ஒரு மாதிரியா இருக்குது. அதை பார்க்கும்போது போலீஸ்க்கு நல்லா தெரியுது, இந்த பெண்மணி யாரோ ஒருத்தர் கழுத்து நெரிச்சு தான் கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்கள பார்க்கறதுக்கே ஒரு கோர சம்பவம், அதாவது உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாமல் அவங்களுடைய வாயில, அதாவது துணியை வந்து அவங்க போட்டிருந்த அந்த உள்ளாடை அந்த துணியை எடுத்து அவங்களுடைய வாயில நுந்திருக்கிறாங்க. வாய் வந்து அந்த உள்ளாடை நுந்துணுவது மட்டும் இல்லாமல் மேலே வந்து ஸ்டிக்கர் மாட்டி, அதாவது பேச முடியாத மாதிரி மேலே வந்து ஒட்டி இருக்கிறாங்க. பிறகு கை கால்கள் இது எல்லாமே கட்டியிருக்கிறாங்க. அவங்களுடைய கால் உரைகளை போட்டு கட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த போலீஸ் இந்த பெண்மணி பயங்கரமா அந்த கொலை பண்ணாம சித்திரவதை பண்ணியிருக்கிறான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. தெரிய வந்த பிறகு அந்த இறந்து கிடந்து, அதாவது 3 நாளாக ஒருத்தனால பயங்கரமா துர்நாற்றம் வீசுது. அதே மாதிரி தொட்டாலும் அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசு பிசுன்னு இருக்குது. இப்போ அந்த பெண்மணியினுடைய பிறப்புறுப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா விந்தானது சொட்டப்பட்ட நிலையில் இருக்கு. இதெல்லாம் பார்த்த பிறகு போலீஸ் கட்டாயம் இது வந்து நம்ப வச்சு துரோகம் செய்த ஒரு கேஸா தான் இருக்கும். அதாவது அவங்களுடைய காதலை நீங்க வர வச்சிருப்பான், இவங்களும் நம்பி வந்திருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையே ஏதோ பிரச்சனை நடந்திருக்குது. அது மாதிரி அந்த பிரச்சனையில தான் அந்த காதலன் இந்த பெண்மணியை இந்த கோலத்துல சித்திரவதை பண்ணி சாகடிச்சிருக்கிறான். சாகடிச்சு அவங்களோட உடலுறவும் வச்சிருக்கிறான் அப்படின்ற மாதிரி போலீஸே ஒரு கணிப்பு அவங்க கணிக்கிறாங்க. பிறகு அந்த இறந்த பெண்ணுடைய சடலத்தை அவங்களுடைய அப்பா வர வச்சு காட்டினா, அவங்களுடைய அப்பா அவங்களுடைய மகளுடைய முகத்தை கூட பார்க்கல. அந்த கால் உரைன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, அதை பார்த்ததுமே அவங்க அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுது. இது நான் தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் வாங்கி கொடுத்தேன், என்னுடைய மகள் இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்தி அழறாரு. அழுத பிறகு அந்த என்ன பண்றது, அவங்களுடைய மகள் இறந்துட்டாங்க இல்லையா, இப்போ அந்த இறந்து கிடந்த பெண்மணியினுடைய சடலத்தை கொண்டு போயிட்டு அட்டாப்சி பண்றாங்க. அட்டாப்சி பண்ணதுல என்ன வருது அப்படின்னா, அந்த பெண்மணி தன்னுடைய உயிரை காப்பதற்காக பயங்கரமா போராடி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. இறப்பதற்கு முன்பு அவங்களுடைய ஹார்ட் பீட் பயங்கரமா துடிச்சிருக்குது. எப்படியாவது இங்கிருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற அளவுல அவங்க பயங்கரமா பயந்துருக்கிறாங்க. பிறகு அந்த பெண்மணி யாரோ ஒரு நபர் பலத்த காயத்தோடு ஒரு கத்தியில் எடுத்து அவங்களுடைய நெத்தி மேல வெட்டணும் அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் எடுத்து குத்தி இருக்கிறான். அதில் வந்து கத்தி வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்ததால அந்த கத்தி வந்து வளைஞ்சிட்டு இருக்குது. அவனால் எதுவுமே பண்ண முடியல. இரண்டாவது என்ன பண்றான் அப்படின்னா, அந்த பெண்மணியினுடைய உடல் பகுதியில அந்த வளைந்து போன கத்தியை எடுத்து திரும்ப வந்து நிமித்தி அப்படியே உடல் எல்லாம் அங்கங்க வயிற்று பகுதி இங்கெல்லாம் வந்து குத்தி இருக்கிறான். அங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரத்தம் வந்து கசிஞ்சிருக்குது. அதோடு மட்டும் இல்லாம அந்த பெண்ணுடைய கழுத்தை அறக்க ட்ரை பண்ணியிருக்கிறான். ஆனா அந்த கத்தி ஒரு மொக்க கத்தி என்னன்னு சொல்லி தெரியல, அது வந்து அவங்க கழுத்தை அறக்க முடியல. ஆகையால் தான் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த பெண்மணி போட்டு இருந்த துப்பட்டாவை எடுத்து அந்த பெண்ணுடைய கழுத்திலே போட்டு இறுக்கி பிடிச்சு அவங்கள துடிக்க துடிக்க சாகடிச்சிருக்கிறான். இது எல்லாத்தையும் விட அந்த பெண்மணி இறந்த பிறகு வெளியே வந்திருக்கிறான். வெளியே வந்து பீர் எதுவோ வாங்கி கொண்டு வந்து அந்த பெண்மணி அங்க இறந்து கிடந்த பெண்ணுடைய பக்கத்திலே மது அருந்தி அந்த பீர் பாட்டில் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதை வச்ச பிறகு இறந்த அந்த பெண்மணி, நல்லா ஞாபகம் வச்சுங்க, பீரெல்லாம் குடிச்சிட்டு பிறகு அங்க சடலுங்குது. சடலம் பக்கத்திலேயே தான் இவன் இந்த வேலையை செய்யறான். அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. திரும்ப வந்து அந்த இறந்த சடலத்தோடு அவன் உடலுறு வைக்கிறான். ஸோ அது மாதிரி உடலுறு வைக்கும் போதுதான் அவனுடைய ஆணுறுப்பில் இருந்து வந்த அந்த விந்தானது அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்பு, அது இறந்து போன பெண்ணுடைய பிறப்புறுப்பு மேலாம் வந்து படிந்திருக்குது. அந்த விந்து, அந்த ஸ்பெக்ட்ரம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மருத்துவர்கள் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த விந்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவும் கிடைக்கக்கூடிய குற்றவாளியும் டிஎன்ஏவும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அவன் தான் உண்மையான குற்றவாளி அப்படின்ற மாதிரி ஒரு ஆதாரம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அப்படின்ற எண்ணத்தின் அடிப்படையில் இப்போ இந்த அட்டாப்சி எல்லாம் முடிச்ச பிறகு அந்த பெண்ணுடைய சடலத்தை அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட கொடுக்குறாங்க.
அவங்களுடைய அப்பா அம்மா பயங்கரமா கத்தி அழுகுறாங்க. ஏன் அப்படின்னா தன்னுடைய மகள் அவங்க வந்து எம்பிஏ படிச்சுட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல நபரா வருவாங்க சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கிறாங்க. ஆனா அது வந்து நடக்காம போயிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி பேஸ் பண்ணி இந்த கேஸ் வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதே மெத்தடை தான் போலீஸும் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த பெண்மணி யூஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்களுடைய மொபைல் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி தேட கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுடைய மொபைல் அந்த கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அடுக்குமாடி குடியிருப்பு அங்கே போயிட்டு தேடினா எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. சரிங்களா? அப்படின்னா அந்த கொலை பண்ண அந்த கொலையாளி தான் அந்த மொபைல் நம்பர் எடுத்துட்டு போயிருக்கணும், அந்த மொபைலும் கொண்டு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மொபைல் வச்சு ட்ரேஸ் பண்ணா அந்த மொபைல் எங்க காட்டுது அப்படின்னா மும்பை லொகேஷன் காட்டுது. மும்பை லொகேஷன்ல மகாராஷ்டிரா அப்படின்ற ஒரு பகுதியில தான் அந்த மொபைல் நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப் செஞ்சிருக்கிறாங்க. பிறகு அந்த சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட மொபைல் அங்கேயே போட்டுட்டு மகாராஷ்டிராவிலே போட்டு அங்கிருந்து அவன் என்ன பண்ணிருக்கிறான்னா மும்பை நல்லா சிட்டியில போயிட்டு தலைமறைவாயிருக்கிறான். இதற்கிடையில தான் அவன் வேற இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கிறான். இருந்தாலும் அந்த பெண்மனுடைய மொபைல் நம்பர் வச்சு இவங்க யாருக்கு நிறைய பேசியிருக்கிறாங்க அப்படின்னா பியூஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு பேசியிருக்கிறாங்க இவங்க இறப்பதற்கு முன்பு அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அந்த பியூஷ் எங்க இருக்கிறா அப்படின்னு அவனுடைய மொபைல் நம்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணா மும்பையில தான் இருக்கிறா அப்படின்ற விஷயம் தெரிய வருது. மும்பை போலீஸ் அந்த நபரை போயிட்டு கைது பண்ணி அவனை அழுக்கா தூக்கி உத்தரப்பிரதேசத்தில் இந்தூர் அதாவது துவாரா நகரி அப்படின்னு சொல்லி இல்லையா, ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவங்ககிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க. அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது அவன் சொல்லக்கூடிய அந்த சம்பவம் எல்லாமே நம்மளால நம்புற மாதிரியே இல்லை. ஆனா வேற வழி இல்லை, ஏன்னா அவன் வாக்குமூலமே இதுதான் கொடுக்கறான். சரிங்களா? அவன் என்ன சொல்றான் அப்படின்னா என்னுடைய பெயர் பியூஷ், அதே மாதிரி இறந்த பெண்மணி, சரிங்களா, ஸோ அவங்களுடைய பெயர் வந்து உண்மையான பெயர் வேற, நாம வந்து வேற ஏதாவது இன்னொரு பெயர் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரியா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ நானும் பிரியாவும் ஒரே கல்லூரியில ஜாயின் பண்ணும். எங்களுக்கு இதற்கு முன்னாடி அவங்க யார் எனக்கு யார் அப்படின்னு சொல்லி சுத்தமா தெரியாது. கல்லூரியில ஜாயின் பண்ண பிறகுதான் எனக்கும் அவருக்கும் இடையே வந்து பேச்சுவார்த்தை ஏற்படுத்துச்சு. அந்த பேச்சுவார்த்தை ஏற்பட்ட பிறகு நாங்க 2 பேர் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சோம். லவ் பண்ண பிறகு என்ன ஆகுது அப்படின்னா திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இந்த லவ் பண்ற விஷயம் அந்த இறந்து போன பெண்மணி பிரியா வந்து தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு அவங்களுடைய அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து நல்லா வசதி படைத்தவன், ஆகையால உன்னை கிட்டத்தட்ட 24 ஆண்டு உன்னை பெத்து வளர்த்தெடுத்திருக்கிறேன், எனக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி, இவ்வளோ நாள் என்னுடைய பேச்சையே கேட்டு நீ நடந்த, இதற்கு பிறகு நீ என் பேச்சு கேட்டு நடு, உனக்கு நான் நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அப்பா சொல்ல, அவங்களுடைய அப்பா சொல்லக்கூடிய எந்த ஒரு கருத்தையுமே பிரியா அப்படின்ற அந்த பெண்மணி எடுத்துப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த கருத்தும் அந்த பிரியா அப்படின்றவங்க ஏத்திருக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா பியூஷ் கூட பேசுற அந்த நேரம் வந்து குறைய ஆரம்பிக்குது. சும்மா என்னடானா என்ன அப்படின்ற மாதிரி நேரம் குறைய குறைய பியூஷுக்கு நல்லா ஒரு விஷயம் தெரியுது, நம்ம மேல இருந்த காதலானது குறைஞ்சு போயிடுச்சு. இப்போ நான் எப்பயாச்சும் இந்த பிரியாவுக்கு கால் பண்ணா பிரியாவனுடைய மொபைல் எப்ப பார்த்தாலும் பிஸி பிஸி அப்படின்னு சொல்லி வருது. அப்படின்னா இந்த பெண்மணி நாமளை விட்டுட்டு வேற யாரும் இன்னொரு நபரோடு பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஒரு எண்ணம் தோண, இவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த பெண்மணிக்கு வாட்ஸ்அப் கால் பண்றது, வீடியோ கால் பண்றது, இது மாதிரிலாம் செய்து பயங்கரமா டார்ச்சர் கொடுத்துக்கிறான். ஒரு கட்டத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ எதுவும் கவலைப்படாத, பிப்ரவரி மாசம் 11ஆம் தேதி என்னுடைய வீட்டுல என்னுடைய அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்பி வரேன், நீ தங்கியிருக்கக்கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்பு அந்த கெஸ்ட் ஹவுஸ், அதாவது கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்றேன், அதுக்கு ஆக்சுவலாக வேற பேர் வரும். சரிங்களா? ஸோ பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சரி ஏதோ நீங்களே ஞாபகம் வச்சுங்க. அடுக்குமாடி குடியிருப்பு நான் தமிழ்லயே சொல்றேன். சரிங்களா? அதாவது நீ தங்கியிருக்கக்கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு நான் வரேன், வந்துட்டு நாம உக்காந்து பேசணும் அப்படின்னா ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் அவங்களுடைய அப்பா கிட்ட அந்த பிரியா அப்படின்ற பெண்மணி தன்னுடைய நண்பனுக்கு அதாவது கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி நேரா அவங்களுடைய அப்பா அந்த இந்தூர் உயர்நீதிமன்ற அந்த நீதிமன்றத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்ல கொண்டு போயிட்டு இறக்கி விட்டு அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இவங்க கிளம்பி நேரம் வந்து அவங்களுடைய காதலான அறைக்கு போயிருக்கிறாங்க. போயிட்டு
2 பேரும் உட்காந்து பேசியிருக்கிறாங்க. பேசும்போது அவன் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணிக்கிறான். இதற்கு பிரியா கொஞ்சம் கூட அசரவே காணும். இதனால கோபம் அடைந்து அவன் என்ன பண்றான் அப்படின்னா, உன்னை நான் இங்கேயே கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றான். அதற்கு இந்த பிரியா அப்படின்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் செஞ்சிடாத. ஏன் அப்படின்னா, ஒருவேளை என்னுடைய அப்பா உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து நம்மளுடைய காதல் அக்செப்ட் பண்ணிக்கினாரு அப்படின்னா, அன்னைக்கு நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நீ பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ. அதே மாதிரி ஒருவேளை நீ என்னை கொலை பண்ணிட்ட அப்படின்னா, என்னுடைய காதல் வந்து உண்மையானது. ஆனா என்னுடைய அப்பா சொல்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் என்னுடைய அப்பா பேச்சு கேட்கறேன். ஆனா நீ பின்னாடி கட்டாயம் வருத்தப்படுவே என்னை கொலை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியா? அப்படின்னா எனக்கு கிடைக்காத உடல், நான் பார்க்காத எதுவுமே வேறு யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல நீ வந்து படு அப்படின்னு சொல்லி அவன் அந்த பெண்மணியை பிரியாவை அவன் அழைச்சிருக்கிறான். இவங்க நான் உன்னோடு உடலுறவு கொள்ள மாட்டேன், எனக்கு அது தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க வலுக்கட்டாயமே எடுத்து சொல்ல, கோபம் அடைந்த பியூஷ் என்ன பண்றான் அப்படின்னா, பிரியாவினுடைய தலைமையிலேயே ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். அடிச்சதுல அவங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே மண்டை குழம்பின மாதிரி அப்படியே ஒரு மயக்க நிலைக்கு போறாங்க. பிறகு என்ன பண்றான் அப்படின்னா, அது மாதிரி கொஞ்சம் மயக்க நிலையில் இருக்கும்போதே ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கை கால்கள் இது எல்லாமே கட்டுறான். கை கால் கட்டப்பட்ட நிலையில் உடனே பிரியாவினுடைய துணிகள் எல்லாமே ரிமூவ் பண்ணி அவங்க போட்டிருந்த அந்த உள்ளாடை எடுத்து அந்த பெண்ணுடைய வாயில நுழைச்சு பக்கத்துல இதுக்குன்னே வச்சிருப்பான் போல செல்லோடோப் எடுத்து அவங்களுடைய வாயில போட்டு அப்படியே வந்து ஒட்டிடுறான். ஒட்டிட்டு பிறகு அவங்களால கத்தவே முடியல. ஏன்னா பக்கத்துல எல்லாம் வந்து நபர்கள் இருப்பாங்க. அடுக்குமாடி குடியினவே தெரியலையா, பக்கத்துல இந்த கிட்ட ரூம் இருக்கும், கட்டாயம் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்ற எண்ணத்துல இவன் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்றான் அப்படின்னா, காய்கறி அறிய வச்சிருந்த கத்தி எடுத்து நீ எனக்கே கிடைக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி உன்னுடைய பிறப்புறுப்பு எல்லாம் அது பாரு இப்பயே நான் அறுத்து எனக்கு கிடைக்காது, யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி துன்புறுத்தி இருக்கிறான். துன்புறுத்தல ஃபர்ஸ்ட் வந்து அந்த கத்தி எடுத்து நெத்தி மேல 2 குத்தி இருக்கிறான். ஆனா அந்த கத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா வளைஞ்சு போயிட்டு இருக்குது. பிறகு அந்த பெண்மனுடைய கழுத்து அறுக்க ட்ரை பண்ணியிருக்கிறான். அந்த கத்தி வந்து சரி, அதாவது மக கத்தியா இருக்குமா என்னன்னு சொல்லி தெரியல, சரி அறுக்க காணும். பிறகு அந்த முக கத்தியை நிமித்தி அவங்களுடைய வயிற்று பகுதியில் குத்திருக்கிறான். அதுமாரி குத்துனதில் தான் லேச கத்தி உள்ள இறங்கி, அதாவது அறுத்தா சரி அறக்கல அப்படின்னா அது மொக்க கத்தி. ஆனா குத்தனை இறங்கி இல்லையா, இங்க வந்து எலும்பு இருக்கிறதுனால சும்மா லேசா போயிட்டு வந்திருக்குது. ஆனா வயிற்று பகுதியில எல்லாம் எதுவுமே இல்லை, சதை தானே. அப்போ ஓங்கி குத்திருக்கிறான். குத்துனதுல ஒரு 4-5 இடத்துல ஓங்கி குத்துனதுல ரத்தம் வெளியே வந்திருக்குது. அந்த டைம்ல அவங்க உயிரோடவே இருந்திருக்கிறாங்க. பயங்கரமா துடிச்சிருக்கிறாங்க. தன்னுடைய கையை எப்படியோ வந்து தயவு செய்து என்னை விட்டு நான் போயிடுறேன் வேணாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா அவங்க கத்திருப்பாங்க. ஆனா அவன் வாயில துணி வச்சிருந்தால அது எதுவுமே தெரியவே இல்லை. பயங்கரமான சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு இப்ப என்ன பண்றான் அப்படின்னா, எனக்கு கிடைக்காத நீ யாருக்குமே கிடைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சு அந்த பெண்ணுடைய கழுத்தை ஓங்கி ஃபர்ஸ்ட் வந்து அவனுடைய விரல் நகத்தால் அழுத்துறான். ஆனா அவனுடைய உயிர் போகிற மாதிரி தெரியல. உடனே அந்த பெண்மணி அணியிருந்த அந்த துப்பட்டா கழட்டி போட்டிருப்பேன் இல்லையா, அதை எடுத்து அந்த பெண்ணுடைய கழுத்துல போட்டு இறுக்கி பிடிக்கிறான். இறுக்கி பிடிச்சதுல அவங்களுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரியுது. ஒரு கட்டத்துல அவங்க அந்த சித்திரவதைக்குட்பட்டு இறந்தே போயிடுறாங்க. இறந்துட்ட பிறகு அந்த துப்பட்டாவை இழுத்து தூர போட்டு என்ன பண்றான் அப்படின்னா, அப்படியே வெளியே எதுவுமே தெரியாத மாதிரி நேரா வந்து அவனுடைய கதவை சாத்தி பூட்டு போட்டு நேராக கீழே போயிட்டு பீர் வாங்கிட்டு வரான். பீர் வாங்கி கொண்டு வந்து ஒரு பக்கம் அந்த பெண்மணியின் சடலம் இருக்க பக்கத்திலே ஃபுல்லா சரகு அடிக்கிறான். சரகு அடிச்சுட்டு என்ன பண்றான் அப்படின்னா, இறந்து கிடக்கக்கூடிய அந்த பெண்மணியினுடைய சடலத்தம், இறந்து போன சடலத்தை கூட போயிட்டு இவன் உடலூர் வச்சிருக்கிறான். உடலூர் வச்சு தன்னுடைய விந்து அது மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறான். ஸ்பிளிட் பண்ண பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்துல அவனுக்கு நாம கொலை பண்ணிட்டோம், இந்த அதாவது தன்னுடைய எக்ஸ் லவ்வரோ அதாவது லவ்வரோ இறந்து போயிட்டா, இந்த பிரியா இறந்து போயிட்டா, இதுக்கு பிறகு நம்மளுக்கு அவ கிடைக்க மாட்டா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு அங்கிருந்து என்ன பண்றான் அப்படின்னா, வெளியே வந்து கதை வந்து பூட்டிட்டு தன்னுடைய குறிப்பிட்ட பொருள் என்னென்ன அவனுக்கு அத்தியாவசியமா தேவையோ அதெல்லாம் எடுத்துட்டு நேராக மகாராஷ்டிரா போயிருக்கிறான். மகாராஷ்டிரா போயிட்டு அங்க தன்னுடைய காதலியை நினைச்சு பயங்கரமா அழுதுருக்கிறான். நான் தான் சொன்னேன் இல்லையா, அதாவது பிரியா வந்து இறப்பதற்கு முன்னாடி ஒரு வேளை நான் செத்துட்டேன்னா என்னை நினைச்சு நீ கட்டாயம் வருத்தப்படுவேன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரியே நேர மகாராஷ்டிரா வந்துட்டு அங்க வந்து அவங்களுடைய காதலை நினைச்சு பயங்கரமா எழுதிருக்கிறான். நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி உடனே தன்னுடைய மொபைல் போன் எடுத்து
ஆவியுடன் பேசுவது எப்படி அப்படின்னு யூடியூப்ல போயிட்டு சர்ச் பண்ணியிருக்கிறானா. அது மாதிரி சர்ச் பண்ணி அவன் எதோ தேடி இருக்கிறான். அதற்கு ஒரு சில நபர்கள் ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது உன்னுடைய இவங்க, அதாவது காதலியுடைய உடலோ அல்லது போட்டோவோ ஏதாவது அவங்களுக்கு, அதாவது உடல்னா பக்கத்திலே இருக்கணும், போட்டோ ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வச்சு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு மகாராஷ்டிராவில் ஒரு அடர்ந்த காட்டு பகுதி நடுத்தில் போயிட்டு இவன் பூஜையும் பண்ணியிருக்கிறான். ஆவியா கூட, அதாவது ஆவியா கூட பேசணும், இறந்து போன பிரியாவினுடைய ஆவியா கூட பேசணும் அப்படின்னு சொல்லி பூஜையும் பண்ணானா. ஆனா அது மாதிரி பூஜை பண்ணியும் பிரியா வரவே இல்லையா. இப்போ அந்த பெண்மணி இறந்த பிறகு என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, நிறைய நிமிடம் இருக்கும்போது, நான் தான் சொன்னேன் இல்லையா உடம்புல விட்டு துணிக்குடி இல்லாமல் இருந்ததுன்னு, அப்போ நிறைய போட்டோவை எடுத்திருக்கிறான். அந்த போட்டோவை அப்படியே பப்ளிக்கில் வெளியும் விட்டு இருக்கிறான். வெளியிட்டு அது மாதிரி வந்த ஒரு போட்டோவை அவங்களுடைய அப்பாவுக்கு காட்டியிருக்கிறாங்க. யாரோ என்ன உன்னுடைய மகளுடைய போட்டோ இது மாதிரி வருது அப்படின்னு சொல்லி லீக் ஆயிருக்குது அப்படின்ட்டு. அதை வச்சு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல திரும்ப போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இது மாதிரி பண்ணவனான்னு சொல்லுங்க அவனை அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே அவன் பிடிபடாததுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஓரிரு நாட்களிலே இது எல்லாமே நடக்குது. சரிங்களா. இப்போ ஒரு வீடியோவை எடுத்து, இறந்து போன அந்த பெண்ணுடைய முகத்தினுடைய வீடியோவை எடுத்து ஸ்டேட்டஸும் வைக்கிறான். அவனுடைய மொபைல் போனில், அவங்களுடைய மகளுடைய மொபைலில். சரிங்களா. ஸ்டேட்டஸை வச்சுட்டு பிறகு அந்த காட்டு பகுதியில் திரும்ப பார்த்தீங்கன்னா ஆவியா கூட பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த சைக்கோ தானம். சரிங்களா. அப்படியே அவன் பாட்டுன்னு இது அதுன்னு எதோ சொல்றானா. எது சொல்லியும் அவங்க இறந்து போன பிரியாவினுடைய ஆவியோடு அவனோட பேசவே முடியலையா. பயங்கரமான மன வருத்தத்துல அவனுக்கு தெரிஞ்சு போகுது, இதுக்கப்புறம் பேசவே முடியாது, தன்னுடைய காதல் இறந்து போயிட்டா அப்படின்ட்டு அந்த மொபைல் போன் அங்கேயே தூக்கி காட்டு பகுதியில் போட்டுட்டு, அதாவது அந்த பெண்ணினுடைய பிரியாவினுடைய மொபைல அங்கேயே போட்டுட்டு இவனுடைய மொபைல் மட்டும் எடுத்துட்டு நேரம் மும்பை சிட்டி பகுதியில் தலைமறைவாகிறான். இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி அடைந்த இந்த டிஜிட்டல் இந்தியாவில் அவனுடைய மொபைல் வச்சு அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்ற விஷயம் போலீஸ் ஈஸியாக ட்ரேஸ் பண்ணி அவனை கைது பண்ணி கொண்டு அவங்ககிட்ட விசாரணை மேற்கொள்ளும் போது அவன் சொன்ன கதை தான் இது இப்போ நான் சொன்னது. சரிங்களா. இது முழுக்க முழுக்க 100% நடந்த உண்மை கதை. சரிங்களா. ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும், இந்த கிரைம் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் தப்பு அப்படின்றது யார் மேலே இருக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த பியூஷ் அப்படின்ற மேலே தான் இருக்குது. இதில் அந்த பெண்மணி பிரியா வேறு ஒரு நபரோடு பேசுகிறாங்க அப்படின்ற சந்தேகம் எழுந்தது இல்லையா. அந்த சந்தேகத்தால் தான் பிரியாவை இவன் கொலை பண்ணுறான். இப்போ இவன் சிறைக்கு போகிறதுக்கு ரெடியாகவும் ஆகிறான். சரிங்களா. ஸோ இதில் வருத்தம் என்ன அப்படின்னா, பிரியாவை பெற்றெடுத்த அவங்களுடைய அப்பா அம்மா தான் பயங்கரமாக வருத்தப்படணும். அவங்க ஒரு கனவு கண்டு இருப்பாங்க, தன்னுடைய மகள் MBA படிக்கிறா, தன்னுடைய மகளுக்கு 24 வயசு ஆகுது, ஒரு நல்ல இடத்துல திருமணம் செஞ்சு கொடுக்கணும், இது மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. இது எதுவுமே நடக்காமல் போயிடுது. அதுவுமே நான் ரொம்ப பணக்காரன், நான் பணக்காரனுக்காக பார்த்து கொடுப்பேன் அப்படின்னு அந்த ஒரு திமிரான பேச்செல்லாம் பேசியிருப்பாங்க அவங்களுடைய அப்பா. அது எதுவுமே நடக்காமல் போயிடுது. சரிங்களா. எப்படி பார்த்தாலும் இந்த தவறு பியூஷ் மேலே இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து உட்காந்து யோசிச்சிருக்கலாம். இல்லைன்னா அவங்க எந்த அளவுக்கு பண வசதி ஏற்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு பியூஷ் தன்னுடைய வளர்ச்சியை பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்கலாம், அவனுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கலாம். மாற்றின பிறகு திரும்ப இந்த பிரியாவினுடைய அப்பா கிட்ட, நான் இத்தனை லட்சத்துக்கு இத்தனை கோடிக்கு அதிபதியாக இருக்கிறேன், இவ்வளோ ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன், உன்னுடைய மகளை எனக்கு திருமணம் செஞ்சு கொடுங்க, நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு அது மாதிரி தன்னுடைய வளர்ச்சியை அவன் அழுதுகுப்படுத்தியிருக்கிறான். ஆனால் அவன் செய்யலை. அதற்கு பதிலாக குறுக்கு வழி யூஸ் பண்ணணும். ஒரே ஒரு முறை அந்த பெண்ணோடு நம்ம உடலுறவு கொண்டுட்டோம் அப்படின்னா நாம் அந்த ஆசை நிவர்த்தி ஆகிடும் அப்படின்ற மாதிரி குறுக்கு புத்தியை யூஸ் பண்ணதுனால தான் அவங்க அதுக்கு ஒத்துக்காம கட்சியில் அவங்களுடைய உயிரையும் விடுற மாதிரி போயிட்டு இருக்குது. சரிங்களா. ஓகே நண்பர்களே. ஸோ இது மாதிரி யாரும் இருக்காதீங்க, அதுவும் குறிப்பாக நம்பிக்கை துரோகம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ காதலன் நம்பி தான் போனாங்க, கொலை பண்ணுவேன்னு சொல்லி போனாங்க பிரியா. இது நம்பிக்கை துரோகம் தானே. இவங்களாவது யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுறான், பேச்சு தான், அது கூட லவ்வரா இருக்கலாம், அல்லது ஃப்ரெண்டா இருக்கலாம், அல்லது கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அல்லது உறவினர்கள் யாரை கிட்ட உண்டியால் அவங்க பேசியிருக்கலாம். சரிங்களா. அந்த சந்தேகத்தில் தான் இவ்வளோ விஷயம் நடக்குது. ஓகேங்களா. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பல பேருக்கு புரியும். இது மாதிரி யாரும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.